பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, வாதை என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, வாதை என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, யாவே 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 ரஃபேகா யாவே ரஃபேகா. என் சார்பில் நீர் பலியானி எந்த நீடத்தை எடுத்து கொண்டீர், என் சார்பில் நீர் பலியானி எந்த நீடத்தை எடுத்து கொண்டீர், நீ கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே, நீ கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே, யாவே 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 ரஃபேகா யாவே 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 ரஃபேகா யாவே ரஃபேகா. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவையெல்லாம் உயிர்த்திடுமே, உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவையெல்லாம் உயிர்த்திடுமே, உயிர்த்தெழுந்த உம் வல்லமையால் எங்களை உயிர்ப்பிக்கும் ஆவியே, உயிர்த்தெழுந்த உம் வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே, யாவே 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 ரஃபேகா யாவே 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 ரஃபேகா யாவே ரஃபேகா. மனிதர்களின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே, மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே, நீடித்த நாட்களினால் எங்களை திருப்தி செய்பவரே, நீடித்த ஆயுளினால் எங்களை திருப்தி செய்பவரே, யாவே 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 ரஃபேகா யாவே 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 யாவே
come. Yahweh, 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 Rophe come. Yahweh, Rophe come. Yahweh, Rophe come. Amen. தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் வந்தார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், இரத்தத்தை சிந்தினார், மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவராய் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் யாராவது ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் புதிதாய் ஒருவேளை நீங்கள் வந்திருப்பீங்கன்னா ஆண்டவராக இயேசுவை உங்களுடைய நல்வாழ்வுக்கென்று, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கென்று அவரை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் இந்த உலகத்தில் வெற்றியான ஒரு பெரிய ஆசீர்வாதமான செழிப்பான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். அதுதான் பாருங்கள், நம்ம வெற்றியும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் நம்ம விரும்பணும். ஏன்னா அவர் சொல்கிறார் 3 யோவான் 2 பாருங்கள், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அப்போ அங்கே சொல்லும்போது பாருங்கள், என்னென்னா பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று அவர் சொல்கிறாரு. ஆனால் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுதுன்னா, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் செழிப்பாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்போ செழிப்பை யார் விரும்புறது? கர்த்தர் விரும்புகிறாரு. ப்ராஸ்பரஸில் அங்கே செழிப்பும் இருக்குது, அங்கே சுகமும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ ஒரு ஆசீர்வாதம்னு வரும்போது, ஒரு செழிப்புன்னு வரும்போது நம்முடைய ஆவிக்குரிய செழிப்பு இருக்குது, நம்முடைய ஆத்துமா செழிப்பு இருக்குது, நம்முடைய சரீரத்தில் செழிப்பு இருக்குது, நம்முடைய கையின் பிரயாசங்களில் செழிப்பு, குடும்பத்தில் செழிப்பு, பிள்ளைகளுடைய வாழ்வில் செழிப்பு, நம்முடைய பாதுகாப்பில் ஒரு செழிப்பு, எல்லாத்தையும் உள்ளடக்கியதான் இது. அப்போ செழிப்புன்றது பணத்தை மட்டும் சொல்லலை, எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. அப்போ நம்ம பாருங்கள் சொல்கிறாரு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழிப்பாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன் என்று தேவன் சொல்கிறார். அப்போ நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம செழிப்பாக இருக்கணும். நம்ம நல்ல கையில் நல்ல ஆவியில் ஒரு பெரிய செழிப்பு, ஆத்மாவில் ஒரு செழிப்பு, சரீர சுகத்தில் செழிப்பு, நம்முடைய கையின் பிரயாசங்களில் ஒரு பெரிய செழிப்பு. நாம் கையில் ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமையில் இருந்துடக்கூடாது. நான் சொல்கிறேன், குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், ஒரு நாளும் நீங்கள் ஏழையாக இருக்குன்ற மாதிரி எண்ணம் வரவே கூடாது. இன்றைக்கி அதை பற்றி தான் பேச போகிறேன். செழிப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம ஐஸ்வர்யவானங்களாவது கர்த்தருடைய சித்தம். ஏன்னா பணம் வேணான்னு சொல்கிறது அது முட்டாள்தனம். ஏன்னா பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் இல்லையா? அப்போ பணம் நமக்கு இன்றைக்கி ரொம்ப அவசியமான ஒரு தேவையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்களை பார்க்குறோம், பணம் இல்லாமல் என்னாலும் பிரச்சனைகள் வேறு நடக்குது. கணவன் மனைவி கூட ஒழுங்காக சரியாக வாழ முடியல, சண்டை வந்துடுது. என்னையா நீ பெரிய சம்பாரிச்சிட்ட, அவன் என்னென்னமோ செய்கிறான், நீ என்ன பண்ணுற அப்படின்னு சில சகோதரிகளும் சண்டை போடுறாங்க. சிலர் பணப்பிரச்சனைனால பாருங்கள் குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள். அப்போ இதெல்லாம் தீர்க்கப்பட வேண்டுமையானால் நாம் ஒவ்வொருவரும் பொருளாதாரத்திலே செழிப்படைய வேண்டும். அது கர்த்தருடைய சித்தம். அப்போ பொருளாதாரத்தில் செழிப்படைகிறது மட்டும் இல்லாமல் நாம் கடந்த வாரங்களை பார்த்தோம், குடும்பத்தில் கணவன் மனைவியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும். ஒரு கணவனும் மனைவியும் திருமணம் செஞ்சுட்டாங்கன்னா அவங்க எப்படி இந்த உலகத்தில் ஒரு நல்ல ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். போன வாரத்தில் பிள்ளைகளை பற்றி பார்த்தோம். பிள்ளைகள் எப்படி வளர்க்கணும், அந்த பிள்ளைகள் எப்படியெல்லாம் போதிக்கப்படணும் என்பதை பற்றிலாம் பார்த்தோம். அதுக்கு என்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்முடைய இருதயம் ரொம்ப முக்கியம். நம்முடைய இருதயத்தில் அதுக்கான வசனத்தை உள்ளுக்கு என்ன செய்யணுங்க, போடணும். என்ன போடணும் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுது, என்னது நம்மளை பற்றி, அவர் நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கியிருக்கிறார் என்று பார்க்குறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 1:6 நம்மை தேவன் என்ன பண்ணியிருக்காராம், அவர் ராஜாக்களாயும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கும் உண்டாயிருப்பதாக.
அப்போ இன்றைக்கி நம்ம என்னவா இருக்கிறோம்? ஒரு ராஜாக்களாய் ஆசாரியர்களாக இருக்கிறோம். அப்போ ஒரு ராஜா எப்படி இருக்கணும்? அந்தாலும் போய் கடை வாங்கிட்டு இருக்கக்கூடாது, அவர் கையில் காசுலேன்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடாது, கையில் எப்போதும் நல்ல செழிப்பாக இருக்கணும் இல்லையா? அதுதான் ஒரு ராஜாவுடைய நிலை. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, அவருடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் ராஜாக்களாயும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம். நாம் கண்டிப்பாக நல்ல ஒரு செழிப்புடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பொருளாதாரங்கள், பண விஷயங்கள், செழிப்பு, சுகம், ஆசீர்வாதம் இதெல்லாமே எப்படி வருது அப்படின்னா, வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து ஒரு தேவனுடைய பிள்ளை மேலே இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாகவே என்னது, அவன் ஐஸ்வர்யவனாக வாழ முடியும். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். இன்னைக்கு எத்தனையோ ஃபோர்ஜரி நடக்குது, ஏமாத்துறாங்க. அன்றைக்கி ஒரு ஆள்கிட்ட கேட்குறேன், ஒரு இடத்த ஒருத்தர் 4 பேருக்கு விற்றுருக்கான். ஒரு பிளாட்டை, ஒரே பிளாட்டை 4 பேருக்கு எழுதி கொடுங்க. என்ன சார் நடக்குது, என்ன பண்ணுறாங்க அங்கே வந்து அப்படின்னு கேட்டால் ஒன்றும் புரியல. ஏன்னா அவ்வளவு ஏமாற்று வேலைகள், ஒரு சின்ன சின்ன பாருங்கள் பொய்களையும் இதையும் சொல்லி பணத்துக்காக என்னென்னமோ நடந்துகிட்ருக்கு. ஆனால் நான் சொல்கிறேங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டும் நம்ம மேலே இருக்குன்னு சொன்னால் பணத்துக்காக பிச்சு பிறண்டி அலையணும் அவசியமே கிடையாதுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா நீங்கள் ஒன்றை செஞ்சீங்கன்னா அது 10ஆக பெருகும். நீங்கள் செஞ்சது ஒன்றா இருக்கும், ஆனால் அது 10 100 பெருக ஆரம்பிச்சிடும். அவர் சொல்கிறாரு பாருங்கள், அவ்வளவு ஒரு பெருக்க வரும், பெருக்கத்தை கடவுள் கொடுக்குறாரு. அப்போ நான் சொல்கிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து ஒரு தேவனுடைய பிள்ளை மேலே இருக்குமே என்று சொன்னால் கண்டிப்பாக பொருளாதாரத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதை இந்த வசனம் சொல்லுது. அப்போ பொருளாதாரத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்படணும்னா அதுக்கு நம்ம முக்கியம், நம்முடைய மனது முக்கியம், ரெண்டாவது நம்முடைய இருதயம் ரொம்ப முக்கியம் என்பதை பற்றி பார்த்தோம். நம்ம எடுங்க மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்துக்கு நம்ம போகலாம், கொஞ்சம் அதையும் பார்க்கணும். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அந்த 3ஆம் வசனத்திலேருந்து ஆரம்பிக்கிறோம். அங்கே ஆரம்பிக்கும்போது, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியறிய விழுந்தது, ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பச்சித்து போட்டது. வசனத்தை கேட்ட உடனே நீங்கள் இப்போ வசனத்தை கேட்குறீங்க, நல்ல ஆண்டவருடைய எவ்வளோ காசு செலவழிச்சு நீங்கள் வந்திருக்கீங்க, எவ்வளோ தொலைவில் இருந்து வந்திருக்கீங்க. எல்லோரும் சிலராக 30 கிலோமீட்டர்லேருந்துலாம் வந்திருக்காங்க இல்லையா? ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ தொலைவிலேருந்து எப்படியா வர்றது மக்கள்? இங்கேருந்து எடுத்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு 30 கிலோமீட்டரு, இங்கே இப்படியே இங்கே எடுத்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு 30 கிலோமீட்டர்லாம் வர்றாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், கடவுள் இப்படிலாம் கொண்டு வர்றாரு. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும், இவ்வளவு காசுலாம் செலவழிச்சிட்டு வர்றீங்களே, எதுக்கு வர்றீங்க அப்படின்னா, இந்த வசனத்தை கேட்டிங்கன்னா இந்த வசனம் 100க்கு 100% உங்களுக்கு வேலை செய்யும். ஆனால் நீங்கள் வசனத்தை கேட்ட உடனே அதை எடுத்து போடுறதுக்கு சில பிரச்சனை பேய் வரும், பிசாசு வருது, சில மனுஷர்கள் மூலமாக வரும். அதெல்லாம் அவர் அப்படி தாங்க சொல்லுவார், நம்மளாம் எப்படிங்க பணக்காராக முடியும், நம்மளாம் ஏழையை, நம்மளாம் முன்னேற முடியுமா அப்படின்னு சிலர் வந்து பேசுவாங்க. இதெல்லாம் யாருன்னா யார் வேறு வேலை, இதெல்லாம் பேய் பிசாசே வந்து இந்த மாதிரி பேசும். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே இருக்குது, நமக்குள்ளே இருக்குது. இந்த விதையை வந்து உள்ளே விதைக்கணும். அப்போ வந்து சில நேரங்களில் இப்படி பிரசங்கம் பண்ணும்போது இந்த வசனத்தை எடுத்து போடுறதுக்கு சில என்னது காக்கா குருவி மாதிரி சில ஆள் வந்து நிற்பான். அதெல்லாம் நடக்குமா? நடக்காது. அதெல்லாம் சும்மா அப்படி இப்படி ஆகிடும். இல்லை, அப்படிலாம் வரும்போது நீங்கள் சொல்லணும், அதுக்கு தான் நான் எடுக்கிறேன். ஏன் பொருளாதாரங்களில் வந்து இப்படிலாம் நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், இதெல்லாம் கெடுத்து போடுறதுக்கு சில பிசாசு வந்து இப்படி ஆளலாம் அனுப்போம். சரியா? அடுத்து பாருங்கள், அங்கே சொல்கிறாரு, அடுத்த இந்த 4 நிலத்தை பற்றி சொல்லிடுறேன், ஏன்னா டைம் இல்லை. அதனால் வந்து அந்த பலியர்களான நிலம் வருது. வசனத்தை கேட்ட உடனே அந்த காக்கா குறியில் வந்து எடுத்துகிட்டு ஓடுது கீழே, அந்த சரியாக உள்ளுக்கு போல விதை. 2வது நிலம் வந்து ஒரு கற்பாறையான நிலம், மேலே மட்டும் மண் இருக்குது, விதை போய் விழுந்துடுது. ஆனால் உள்ளுக்க வந்து மண் இல்லாதனால அது உள்ள அடியில் பாறை இருக்குது. சிலர் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு வசனத்தை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் வசனத்து நிமித்தம் சில பிரச்சனைகள் வருது. வசனத்தை நீங்கள் கேட்குறீங்க, வசனத்தை சர்ச்சுக்கு வர்றீங்க, சர்ச்சுக்கு வர்றது நிமித்தம் உங்களை யாராவது பகைப்பார்கள், உண்மைதெல்லாம். ஏன்னா அப்படி பகைக்கும் போது ஐயோ இப்பெல்லாம் நம்ம போகக்கூடாதோ, எதாயிருமோ, ஒன்றும் இல்லை. உங்களை பகைக்க ஆரம்பிக்கிறாங்கனாவே நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதான் வந்து சிம்டம்ஸ் இல்லையா? அதான் ஒரு ஆதாரம் மாதிரி. அப்போ நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க, அதை வந்து கெடுக்கிறதுக்கு பிசாசு பண்ணுறது வேலை இல்லையா? அப்போ அந்த வசனத்தை கேட்ட உடனே அதை உள்ளே வளர விடாதபடி சில தடைகளை வந்து பிசாசு கொண்டு வர்றான். அதான் ஒரு இது பண்ணுறது. நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி அந்த கற்பாறை மாதிரி இருக்கக்கூடிய அந்த இறுதியை தூக்கி போட்டுட்டு அவர் சொல்கிறாரு நல்ல நிலமாய். 3வது ஒரு நிலத்தை பற்றி சொல்கிறாரு. அந்த நிலம் என்னென்னா முள்ளுள்ள நிலம். முள்ளாக இருக்குது, முள்ளில் போய் விதை விழுந்துருச்சு. விழுந்தா என்ன ஆகுது, முள் வந்து வளருது, ஆனால் நெல் வளர மாட்டுது இல்லையா? அது மாதிரி இப்போ என்ன ஆகுது, வசனம் வந்து வளருது, வளர வேண்டிய அந்த நிலத்தில் இருதயத்தில்
நிறைய பிரச்சனை வருது, கவலை வருது, பயம் வருது. சில மனுஷர்கள் இதை தூண்டி விடுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. என்ன இன்க்ரீஸ் பண்ணுறாங்க தெரியுமா? ஐயோ அங்கே அப்படி ஆகுதான், இங்கே இப்படி ஆகுதான், இங்கே இதாகுதான், நம்ம எப்படி இங்கே நல்லா இருக்க முடியும், நம்ம எப்படி முன்னேற முடியும், இதெல்லாம் நடக்குமா, அது பெரம்பலூரில் நடக்குமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. நல்ல கவனிங்க, இதெல்லாம் என்னென்னா இப்படிப்பட்ட கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் பலவிதமான சோர்வுகள் வந்து இந்த வசனத்தை வளர விடாதபடி நெருக்கி போடுகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க அப்படின்னா, இந்த நிலத்தை பண்படுத்த கற்றுக்கணும் இல்லையா, அந்த இருதயத்தை கற்றுக்கணும். 4வது நிலத்தில் சொல்கிறாரு, நல்ல நிலம் அது 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்குது. அப்போ 100த்தனையான ஒரு அறுவடையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நிலம் நல்லா இருக்கணும். என்ன நிலம்? இருதயம். இந்த இருதயம் வந்து ஒரு நிலத்துக்கு ஒப்பிட்டு இங்கே ஆண்டவர் பேசுகிறாரு. அப்போ வசனத்தை வந்து நீங்கள் இருதயத்துக்குள்ளே உள்ளே போட 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 என்னாகும், ஒருவேளை கல் மாதிரி சில கல்லுகளோ சில முள்ளுகளோ சில அந்த வசனத்தை விளைய விடாதபடி, அது வளர விடாதபடி தடை செய்கிற எல்லா காரியங்களையும் இந்த வசனமே போய் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க, தோண்டி தூக்கி போட்டுரும். உள்ள வசனத்தை என்ன பண்ணுங்க, விதைக்கணும். சரி, அப்படி எப்படி விதைக்கிறத பற்றி நான் சொன்னேன், அந்த வாய்ப்பாடை பற்றி சொன்னேன் இல்லையா, வாய்ப்பாடை பற்றி சில வாரங்கள் முன்னாடி சொன்னேன் இல்லையா. சொல்லும்போது சொல்கிறோம், 1 5 5 2 5 10 அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் இல்லையா, அது என்றைக்கோ படித்தோம், ஆனால் இன்றைக்கி ஞாபகம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி என்ன பண்ணுறோம், இந்த தேவனுடைய வசனத்தை திரும்ப 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 நம்ம பேசும்போது அது என்ன ஆயிடுது, நம்முடைய இருதயத்தில் அப்படியே போய் பதிஞ்சிருது, ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருது. இப்போ எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் உள்ளே இருந்து என்ன வருது, வசனம் தான் வருது. தண்ணிக்குள்ளே கொஞ்சம் பஞ்சை பிச்சு உள்ளே போட்டிங்கன்னா உள்ளே போயிடுச்சு, நீங்கள் எடுத்து அமுக்குறீங்கன்னா என்ன வருது, தண்ணி தான் வருது. அதுபோல தான் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் திரும்ப 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 இருதயத்துக்குள்ளே போடும்போது பிரச்சனைன்னு ஒன்று வருதா, உடனே அங்கே உள்ளே இருந்து என்ன வரும், வசனம் வரும், தேவைகள் எழும்புது. அந்த வசனத்தை வந்து கேட்டு 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 உள்ளே போடும்போது அப்படியே உள்ளே என்ன ஆயிடுது, பதிவாயிடுது. இப்போ பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது என்ன வருது, உள்ளே இருந்து தெரியுமா, வசனம் வருது. வசனம் வந்து எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருக்க, மேற்கொண்டு விடும். எதை சொல்லுது, வசனம் விருத்தி அடைந்து என்னதான் எல்லாவற்றையும் மேற்கொண்டது. பிரச்சனை இந்த உலகம் எல்லாத்தையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை எதுக்குள்ள இருக்குன்னா தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்குது. அப்போது தேவனுடைய வசனத்தை உள்ளுக போடணும், அந்த இருதயத்தை நல்ல பண்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல காத்துக்கொள்வது, அது மட்டும் இல்லாமல் அப்படி அந்த வசனத்தை உள்ளே போட போட அதன் மூலமாக ஒரு பெரிய அறுவடையை நம்ம என்ன பண்ணுறோம், பெற்றுக்கொள்கிற முடியும். சரி, திருமணத்தை பற்றியும் பிள்ளைகள் வளர்ப்பை பற்றியெல்லாம் கடந்த 2 வாரங்களை பார்த்தோம். இன்றைக்கி சுகரத்தை பற்றியும் கடந்த வாரங்களை பார்த்தோம். இன்றைக்கி குறிப்பாக பர்டிகுலராக எப்படி வந்து பொருளாதாரத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அதற்கு நாம் என்ன மாதிரி வசனங்களை எடுத்து உள்ளே போடணும், என்ன விதை விதைக்கணும் முக்கியம் இல்லை. ஏன்னா நிலம் இருக்குது, நிலத்தில் வந்து நம்ம தான் டிசைட் பண்ணணும் என்ன விதை விதைக்க போகிறோன்றது. இந்த வருஷத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் விவசாயத்தில் அப்படின்னு விவசாயம் தான் டிசைட் பண்ண வர தவிர அரசாங்கம் ஒன்று டிசைட் பண்ணுறது இல்லை. என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க நெல் வாங்குறாங்க. என்கிட்ட சிலரெல்லாம் நெல்லை கொண்டு வந்து ஜெபம் பண்ணுவாங்க பாருங்கள். என்ன விதைக்கிறாங்களோ பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா பாஸ்டர் ஜெபம் பண்ணி கொடுத்தா நல்லா வளரும் அப்படின்லாம் நமக்கு நம்புகிறாங்க. ஓகே, நல்ல விசுவாசம் தான். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், என்ன விதைக்க போகிறோம் என்பதை நாம் தான் டிசைட் பண்ணணும், நம்ம தான் தீர்மானிக்கணும். அப்போ என்ன விதைக்கணும், இந்த செழிப்புக்காக நம்முடைய இருதயமாகிய நிலத்துக்குள்ளே என்ன விதையை விதைக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் நாம் எடுப்போம். பிலிப்பியர்கள் நிருபம், எல்லாரும் இருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை நாம் வாசிப்போம். 15 to 20 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கிறேன். அது கொஞ்சம், அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் இதை வந்து சில காரியங்களை சொல்கிறாரு பாருங்கள். 15 மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கெதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்திலே நீங்கள் மாத்திரமே எனக்கு உடன்பட்டதை அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்தபோது என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2வது தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நாடுகிறேன். என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒன்றை கொடுக்குறீங்கன்னா அது வந்து இந்த ஊழியத்து நிமித்தம் கொடுக்குறீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இந்த கொடுக்குறத பற்றி பேசுகிறார். சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் மாத்திரமே கொடுத்தீர்கள், அதை வந்து நான் இது வந்து ஒரு உபகாரத்தை நாடாமல், பரவாயில்ல நீங்கள் கொடுத்துட்டீங்க, நான் கொடுத்துட்டீங்க, சரி பரவாயில்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு போகாமல் சிலர் அப்படிலாம் நடத்துகிறாங்க. கொடுத்துட்டீங்களா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் போங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. அப்படி இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கொடுத்ததுக்கு அவர் சொல்கிறார் பாருங்க, ரொம்ப கரெக்டாக அடிக்கிறார் பாருங்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நாடுகிறேன். அப்போ கொடுத்தா கர்த்தரை கணக்கு வச்சுருக்காரு. நீங்கள் என்ன அநேகருக்கு என்னென்னா, கர்த்தர்கிட்ட கொடுக்குறாங்க, அவருக்கு எங்கெங்க கணக்கு தெரியாது. அவரை தாங்க கணக்குடைய ஆசிரியரை
அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் எத்தனை நட்சத்திரம் இருக்குது வானத்தில்னு சொல்லி அத்தனை நட்சத்திரம் பேர் சொல்லி கூப்பிட்டுவாராம். அவரால் என்ன முடியும்? அந்த மாதிரி நம்முடைய தேவன். அவர் என்ன கணக்கு தெரியாதாளா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நீங்கள் கொடுத்ததுக்கு உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நாடுகிறேன். நான் அதை தான் விரும்புகிறேன். நீங்கள் கொடுத்துட்டீங்களா, கத்தருக்காக கொடுக்குறீங்களா, நீங்கள் கொடுத்துட்டு போயிட்டீங்க கத்தரை ஏதாவது அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் கொடுத்ததை விட பல மடங்கு பெருகக்கூடியதாய் மாறும் சொல்கிறாரு. உங்களுடைய கணக்குக்கு பலன் சொல்லுங்கள் பெருகும்படி என்ன செய்கிறாரா? நாடுகிறேன்றார். பெருகிறது கத்தருடைய சித்தம். இன்றைக்கி கத்தருக்குன்னு கொடுத்துட்டு எதை கொடுத்துட்டீங்க, பரவாயில்ல போனால் போயிட்டு போகிறாரு ஏசுனார் பாவம், அப்படி இல்லை. அவர் சொல்கிறாரு, நீங்கள் கொடுத்ததுக்கான அந்த கணக்குக்கு பலன் பெருகும்படி என்ன செய்கிறேன், நாடுகிறேன், உங்களுக்கு பெருக்கம் ஏற்படும். அது மாதிரி அவர் சொல்கிறாரு, பாருங்கள், எல்லாம் எனக்கு கிடைத்தது பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை என்னது சுகந்த வாசனையாயும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பப்பிராத்தியின் கையிலே வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அது மட்டும் அவர் சொல்கிறாரு, நான் திருப்தி அடைந்தது மட்டும் இல்லாமல் அவர் உங்களையும் திருப்தி அடைய செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று 19 சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? என் தேவன் தம்முடைய மகிமையின் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன செய்வார், நிறைவாக்குவார். மகிமையில் நிறைவாக்குவார் போடுறாங்க. தமிழில் ஒரு பெரிய தப்புன்ட்டாங்க. அது மகிமையில் நிறைவாக்குறது கிடையாது. எப்படின்னா, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் குறையெல்லாம் இப்பொழுதே நிறைவாக்குவார். எப்பொழுதே நிறைவாக்குவாரா? இப்பொழுதே நிறைவாக்குவார். இந்த உலகத்தில் நீங்கள் கொடுத்ததுக்கான அந்த கணக்கு இங்கே பெருகும். நீங்கள் கொடுத்ததுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கட்டளையிடுவார் என்று அங்கே பவுல் சொல்றார். அப்போ என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் என் குறையெல்லாம் என்ன செய்வாருங்க, நிறைவாக்குவார் என்ற இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளையும் நீங்கள் உங்களுடைய இருதயத்துக்குள்ள என்ன பண்ணுங்க, விதைங்க. சொல்லுங்க. எப்படி விதைக்கிறது? ஒரு விவசாயி எப்படி விதைக்கிறானோ அதே மாதிரி நீங்கள் தேவனுடைய வார்த்தையை திரும்ப 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 உங்களுடைய வாயில் சொல்லும் போது, சொல்கிறதுனால என்ன நடக்குமா? நடக்கும். நான் இருக்கப்போ காமிக்கிறேன். சொல்லணும். அப்போ பேசும்போது என்ன ஆகுது? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் என் குறையெல்லாம் நிறைவாக்குவார். ஒருவேளை குறைகள் இருக்கலாம். நீங்கள் கடையை திறக்கிறீங்க, சிலருக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்குது. காலையில் சில வியாபாரிகள்லாம் இருக்கிறாங்க, காலையில் சில பொருட்களை வாங்கி கடையில் போட்டிருப்பாங்க. சாயங்காலம் வந்தோன்னே என்ன பண்ணுறாங்க, வசூலுக்கு ஒரு குரூப் போடுறாங்க. என்ன சொல்கிறாரு, நீங்கள் கத்திருக்குன்னு கொடுக்கும்போது உங்களுடைய தேவைகள் நிறையா இருக்குது. பாருங்கள், இத்தனை ஆயிரம் கொடுக்கணும், இவங்களுக்கு இதை செய்யணும், அதை செய்ய நிறையா விஷயம் இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு வேளை நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு வேளை இப்போ 1ஆம் தேதி ஆச்சு, ஒரு வீட்டு வாடகை கொடுக்கணும். இதுக்கே போகலாம், அதெல்லாம் விட்டுருவோம். வீட்டு வாடகை கொடுக்கணும். வீட்டுக்காரன் நிற்கிறான், ஐயா என்னாச்சுங்க, 1ஆம் தேதி பிறந்துருச்சுங்க, எத்தனை கிலோ கொடுப்பீங்க? ஒரு 10 கிலோ கொடுத்துறேன் சார். 10 தாண்டுற மாதிரி தெரியுது. நீ என்ன செய்ய தெரியுமா? பணம் வர்ற மாதிரி தெரியல, சூழ்நிலையில் தெரியல, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. என்ன யோசிக்கணும்னா, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் என் குறையெல்லாம் நிறைவாக்குவார். இப்படி நீங்கள் பேசும்போதே, அதை விதைக்கும் போதே உங்களுடைய காதுகள் கேட்குது, அதை விசுவாசமாக மாறுது. அதை தேவன் கனம் பண்ணி அதற்கான பண தேவையை உங்களுக்கு என்ன செய்ய தேவன் சந்தித்து கொடுக்கிறார். சரியா? சரி. அப்போ அந்த வசனத்தை ஒவ்வொரு தேவைகளுக்காகவும் நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த வசனத்தை உங்களுக்குள்ள விதைங்க, உங்களுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லுங்க, பேசுங்க. சரியா? எடுங்க. அடுத்து அப்படி பண்ணும்போது நம்முடைய குறையை தேவன் என்ன செய்கிறாருங்க, நிறைவாய் மாற்றுகிறார். எடுங்க. இன்னும் ஒரு சில வசனங்களுக்கு போகலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம், அங்கே 17வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக இருந்து என்னது சொல்கிறாரு, உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. பாருங்க, என்ன நினைக்கணும், அதாவது வேலை செய்கிறீங்க, வேலை செய்யும் போது சில கஷ்டங்களும் இருக்குது இல்லையா? ஒரு வேலை பண்ணும்போது கஷ்டமே இல்லாமல் இருக்குமா? பாருங்கள், சில ஆளுங்களுக்கு பாருங்கள், ஒரு வேலையிலையும் உருப்படியாக இருக்கிறதே இல்லை. பார்த்துருக்கீங்களா? எந்த வேலையும் உருப்படியாக இல்லை. கேட்டால் வேலை கொடுக்குறால திட்டுவான், 4 திட்டு. அவர் வந்துங்க ஒரு மாதிரி கோவம் சுடு பேசுகிறாருங்க. வேலை செய்யும்போது உன்னை வந்து அன்பா வாங்க உட்காருங்க அப்படின்னு பேசுவான். வேலை கொடுக்குறாள் செய்யலாம் முடியாது. வேலை செய்யும்போது கொஞ்சம் சில நேரங்களில் மேலே இருக்க அதிகாரிகளோ அல்லது வேலை செய்யும் போதோ சில நேரங்களில் நீங்கள் சரியாக செய்யலைன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுறோம், அதை வந்து ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர்றாங்க. அப்போ தான் சொன்னவங்க நல்லா செய்வாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? செய்ய சொல்கிறோம். ஏன் செய்ய சொல்கிறோம் அப்படின்னா, நான் சொல்கிறேன் கவனிங்க, ஏன் செய்ய சொல்கிறேன், வேலை செய்யும் போதெல்லாம் கற்றுக்கணுங்க. நான் சொல்கிறேன், இன்னமும் சில நேரங்களில் வேலைகள் செய்கிறீங்களா, வேலையில் சில பிரச்சனை வருதான்,
பயப்படாங்க, அந்த இடத்துல நில்லுங்க, அந்த வேலையை நல்லா செய்யுங்க, அதில் வெற்றி பெறுங்க. கர்த்தர் அந்த வேலையை விட்டுட்டு ஓடி போயிடாங்க. சிலர்லாம் பாருங்கள், வேலையை விட்டுட்டு ஓடுறதே தீவிரமாக இருக்கிறது. இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தால் என்ன தான் நடக்கும்? நான் சொல்கிறேன், கர்த்தர் கூட இருந்து தேவனுடைய வார்த்தை இருக்குன்னு சொன்னால் அந்த வார்த்தையில் அவ்வளோ பெரிய ஒரு வல்லமை இருக்குங்க, அவ்வளோ பெரிய ஒரு அபிஷேகம் இருக்குது. உங்களை அந்த வேலை திறம்பட செய்ய வைத்து விடும். அப்போது நான் சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிறாரு, இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான என்ன பண்ணுறாரா? பலனை கொடுக்கிறார். உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர். எத்தனையோ பேர் பாருங்கள் வியாதியில் படுத்திருக்காங்க, சம்பாதிக்க முடியல. ஆனால் நான் சொல்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு பலத்தை கொடுத்துருக்காரே, அந்த தொழிலை செய்யக்கூடிய ஞானத்தை கொடுத்துருக்காரு, அதை எப்படி செய்யணுன்ற அந்த அறிவை கொடுத்துருக்காரு. ஏன் கர்த்தர் சொல்கிறாருங்க, அவர் சொல்கிறாரு, இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிற தேவன். பலன்னா ஒரு ஆற்றல், ஒரு பெரிய அபிஷேகம், ஒரு வாய்ப்பு, ஒரு அனுகூலத்தை தேவன் வந்து திறக்கிறார். பணம் வர்றது நீங்கள் ஒன்று செய்கிறீங்க, ஆனால் கர்த்தர் நீங்கள் செய்கிறத அதை பல மடங்காக பெருக்கிறாரு. போய்கிட்டே இருக்கிறீங்க, ஆனால் கடவுள் யாரோ ஒரு மனுஷன் இந்த ஏதோ ஒன்று செஞ்சு உங்களுக்கு ஒரு பணத்தை வர ஒரு வழியை திறந்து கொடுக்குறாரு. யார் செய்ய முடியுன்றீங்க? எந்த மனுஷனும் செய்ய முடியாங்க. இந்த உலகத்தில் அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட கொடுத்து திரும்ப சொல்லிவிடுவான். சொல்லுவான்னு சொல்ல மாட்டானா? நான் சொல்கிறேங்க, பொருளாதாரம் வரும்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான அந்த பலனை, அந்த வாய்ப்பை, அந்த அபிஷேகத்தை, அந்த ஆற்றலை, அந்த அனுகூலத்தை தேவன் நமக்கு திறந்து கொடுக்கிறார். இதை நீங்கள் பேசும்போது, இதெல்லாம் சொல்லும் போதே வேலை செய்யணுன்ற சந்தோஷம் வரும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை அவர் என்ன செய்கிறார்? நமக்கு கொடுக்கிறார். இதை மீண்டும் மீண்டுமாக உங்களுடைய இதயத்தில் விதைங்க. சரியா? திரும்ப திரும்ப பேசுங்க, அது உங்களுக்குள்ளே விதையாக மாறுது. சரி, அடுத்து இன்னொரு வசனம் போவோம். சங்கீதம் 34:8 சீக்கிரடுங்க. சிங்கக்குட்டியில் தாழ்ச்சி சேர்ந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கத்தை பற்றி தெரியாத ஆள் சொல்ல, இவருக்கு சிங்கத்தை பற்றி நல்லா தெரியும். ஏன்னா காடுகளையும் மலைகளையும் ஒரு பல முறை சிங்கத்தை சந்திக்கிறார். சிங்கத்தை ஒரு முறை கொன்னே போட்டார், வாயை கிழிச்சு கொண்டு போட்டாச்சு. அந்த மாதிரி ஒரு ஆள் தாவீது சொல்கிறான், என்னது, சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி இருந்து என்ன செய்யுங்க? சிங்கம் காட்டுக்கே ராஜா, அதனுடைய குட்டிகள் ஒரு நாள் பசியாக இருக்காது, ஏதாவது ஒன்று பிடிச்சி கொண்டு பிள்ளைக்கு போட்டுரும், குட்டிகளுக்கு போட்டுரும். ஆனால் அது கூட தாழ்ச்சியாயிரும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைபடாதுங்க. எல்லா தேவையிலையும் கர்த்தர் சந்திப்பார். ஒரு நாள் யார்ட்டையாவது போய் நீங்கள் கையேந்தி நிற்கிற அளவுக்கு நான் மீண்டும் என்னன்னு தெரியல, இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஒரு நாள் யார்கிட்டையும் நீங்கள் கையேந்தி நிற்கணும் அவசியமே கிடையாதுங்க. அப்படி நின்னைங்க நம்முடைய ஆண்டவருக்கு கேவலங்க. நான் சொல்கிறேன், நம்முடைய ஆண்டவருக்கு அது கேவலம். ஒரு நாள் நிற்காதீங்க. கர்த்தர் எவ்வளோ பெரிய தேவன் தெரியுமா? அவரை நீங்கள் அந்த மாதிரி பாருங்க, அவர் எவ்வளோ பெரிய தேவன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி சேர்ந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. உங்களுடைய எல்லா தேவையிலையும் கர்த்தர் சந்திப்பாருங்க. உங்களுடைய பண தேவையில் எல்லாவற்றையும் சந்திப்பார். இந்த காலை வேளை நீங்கள் எந்த ஒரு தேவையோடு வந்திருந்தாலும் அந்த தேவையை சந்திக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய தேவன் வல்லவர். அவர் எல்ஷடாய், அவர் யெகோவா ஈரே, அவர் போதுமானவருக்கும் அதிகமான தேவனாய் இருக்கிறார். தேவை சந்திப்பார். அப்போ பாருங்க, சொல்லணும், நீங்கள் என்ன சொல்லணும்? ஒரு குறைவின் வரும்போது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி இருந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும், நான் கர்த்தரை தேடுகிறேன், ஒரு நன்மை எனக்கு என்ன செய்யாது? குறைபடாது. ஒரு நாள் நான் குறைய நிற்க மாட்டேன். ஏன்னா தாவீது சொல்லியிருக்காங்க. தாவீது இப்படி சொல்லியே 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 ராஜாவாயிட்டாங்க. இப்படி பேசுகிறாங்க பாருங்க, சொல்லி சொல்லியே ராஜாவாயிட்டான். நான் சொல்கிறேன், நம்ம சொல்லி சொல்லி ராஜாவால் ஏற்கனவே ராஜாவே இருக்கிறோம். ஏற்கனவே இப்போ நம்ம என்ன சொல்லணும்? என்னது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி இருந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்போ இதெல்லாம் எடுத்து திரும்ப 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 உள்ளுக்க விதைங்க. வசனங்களை எடுத்து ஒரு நாளைக்கு நான் 100கணக்கான வசனங்கள் எடுத்து என் வாயில் சொல்லிக்கிட்டே போவேன். போயிட்டே வாக்கிங்கில் போயிட்டு இருக்கும்போது சால் கேட்பான், சார் இது என்ன சார் என்னமோ பேசிகிட்டே போகிறாங்க, என்னமோ சொல்கிறீங்க, அவனுக்கு புரியாது. ஆனால் எனக்கு தெரியும், சிங்கக்குட்டியில் தாழ்ச்சி இருந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது, எல்லாத்தையும் சந்திப்பார். இந்த மாதிரி வசனங்களை உள்ளே எடுத்து விதைங்க. இன்னும் ஒரு சில வசனங்களை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன், டைம் ஆயிடுச்சு இல்லையா? இருங்க, ஒரு சில வசனங்களை மட்டும் எடுப்போம். எடுங்க, நெகேமியா 616 பக்கம், பழைய ஏற்பாட்டில் 616 பக்கம், நெகேமியா 9:25 எடுங்க. அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டி கொண்டு, சொல்லுங்க அங்கே அப்புறம் என்ன போட்டுருங்க? அவர்கள் அரணான பட்டணங்களையும்
செழுமையான பூமியையும், நல்லா இதெல்லாம் வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்க, கோடு போட்டு வச்சுக்கோங்க. சொல்கிறாரு, அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டி கொண்டு சகலவித உடைமைகளையும் நிறைந்த வீடுகளையும், சகலவித உடைமைகள் வீட்டில் பாருங்கள், முதல் லைனை சொல்கிறேன், அரணான பட்டணம் இல்லைங்க எங்கள் வீடு. அவர்கள் அரணான பட்டணங்களையும், அரணான என்ன மாதிரி வந்தாலும் எனக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வீட்டை என்னுடைய தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சரியா சொல்கிறார், அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும். ஒரு நிலம் இருக்கா, இது வரைக்கும் சரியாக விளையலையா, நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய பூமி அது செழுமையான பூமி, ஏன்னா அது கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற பூமி. சொல்கிறாரு, அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டி கொண்டு சகலவிதமான உடைமைகளையும், சகலவிதமான உடைமைகளையும் நிறைந்த, எங்க ஒரு வீடு கொடுத்தா பத்தாதா? அவர் சொல்கிறாரு, எத்தனை வீடு வேணாலும் நீ எத்தனை வீடை விசுவாசிக்கிறேன் நான் கொடுக்குறேன். அவர் சொல்கிறாரு, பாருங்க பாருங்க, அவர் சொல்கிறார் பாருங்க, சகல விதமாகளையும் நிறைந்த வீடுகளையும், எல்லா விதமான பொருட்கள் வீட்டுக்குள்ளே தேவை. வீட்டில் ஒரு வேளை ஃப்ரிட்ஜ் இல்லை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவே என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நீங்கள் சொல்லியிருக்கீங்க சகல விதமான உடைமைகளையும் நிறைந்த வீடுன்றீங்க, ஒரு ஃப்ரிட்ஜை கொடுத்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்கள். எங்கே இருந்தாவது உங்களுக்கு வாங்கிறதுக்கான பலனை தேவன் கொடுப்பார். கடை வாங்கி தான் வாழணும்னு அவசியம் இல்லை இல்லையா, கர்த்தர் கொடுப்பாருங்க. எப்படியாவது வரும், கடவுள் கொண்டு வருவார், யாரை எப்படியா செய்ய வைப்பார். சரியா சரி, எங்கே சொல்கிறாரு, சில பொருட்கள் வீட்டில் இருக்குது, இதெல்லாம் வாங்கணும், இதெல்லாம் பணம் இல்லையே. சிலருக்கெல்லாம் பார்க்கும்போது அவங்க வீட்டில் அது இருக்குங்க, இவங்க வீட்டில் இது இருக்குங்க, நான் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேங்க, என்னங்க பண்ணுறது? நீங்கள் ஒன்றும் இல்லாமல் காலத்தை கடத்துறது கடவுளுடைய சித்தம் இல்லை. என்ன செய்யணுங்க, உங்கள் வீட்டில் சகலவிதமான உடைமைகளும் நிறைந்த வீடாக இருக்கிறது தான் கர்த்தருடைய சித்தம். சரியா, அங்கே சொல்கிறாரு, சகலவிதமான உடைமைகள் நிறைந்த வீடுகளையும், அடுத்து என்ன சொல்கிறாரு, வெட்டப்பட்ட துறவுகளையும். நல்ல போர் போடனா போட்டுங்க, போரில் என்ன சீக்கிரம் போரை என்ன செய்யலாம், கிணறை பற்றி சொல்கிறாரு. கிணறு, துறவுகள்லாம் கிணறுன்னு அர்த்தம். பாருங்கள், போர் போட்டுக்கணும். ஏராளமான திராட்சை தோட்டங்களையும், ஏராளமான திராட்சை தோட்டங்கள் நல்ல செழிப்பாக, நல்ல விவசாயத்தை பற்றி சொல்கிறாரு. நிறையா பாருங்கள், நம்முடைய வேலைகள்லாம் ரொம்ப செழிப்பாக இருக்கிறத பற்றி சொல்கிறாரு. ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து, புசித்து திருப்தியாகி, அடுத்து சொல்லுங்க, கொழுத்து. நல்ல ஒரு திருப்தி வேணுங்க. சாப்பிடும் போதே என்ன இருக்கணும், ஐயோ இன்னைக்கு இதெல்லாம் போச்சே. தாவீது சொல்கிறான், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரியதை நான் காணவில்லை என்றான். அப்படின்னா நீதிமான் கைவிடப்பட மாட்டான். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு நாள் கர்த்தரால் கைவிடப்படலாம். யாரும் என்னது, அவன் கைவிடப்பட மாட்டான். அது மட்டும் இல்லாமல் அவன் சந்ததியார், அவன் பிள்ளைகள், எனக்கு சாப்பாடு இல்லையே, எனக்கு இது இல்லையேன்னு சொல்லி யார்கிட்டயாவது ஒரு நாள் போய் ஒருத்தன் கையேந்தி நிற்க மாட்டான். நான் அப்படி பார்த்ததே இல்லைன்னு சொல்லி தாவீது சொல்கிறான். அப்படின்னா நான் சொல்கிறேங்க, ஆண்டவராக இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ ஜனங்கள் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கன்னு தெரியுமாங்க, யார்கிட்டையும் போய் நாமோ நம்ம பிள்ளைகளை ஒரு நாள் கையேந்தி நிற்கக்கூடிய அளவுக்கு நம்ம வாழக்கூடாதுங்க. எப்படி வாழலாம் தெரியுமா? அவர் சொல்கிறாரு பாருங்கள், என்ன சொல்கிறாரு, புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். எப்படி வாழ்ந்தார்கள் எல்லாரும் சொல்லுங்கள். இப்போ அதை சொல்ல போகிறோம், அப்படியே சொல்ல போகிறோம். சிலர்லாம் செல்வமாக வாழ வேணான்றான். செல்வன் தான் பேர் இருக்குது, ஆனால் செல்வம் வாழணும். ரொம்ப பேருக்கு நீங்கள் செல்வன் பேர் வச்சுக்க, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், செல்வன் பேர் வச்சுங்க. ஆனால் செல்வமாக வாழணும். நான் சொல்கிறாரு பாருங்க, என்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா, என்ன சொல்கிறாரு, ஒளி விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி, என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழுகிற ஆண்டவரே. அடிக்கடி சொல்லுங்க, வீட்டுக்கு போங்க, குறைவு இருக்குது, அது காலியாக இருக்குது, இது காலியாக இருக்குது, இது காலியாக இருக்குது, எல்லாம் காலியாக. நீங்கள் சொல்லுங்கள், உள்ளுக்கு வசனத்தை உள்ளே போட்டுகிட்டே இருங்க, காலியான அது ஃபுல்லாக நிரம்பிடும், நிரம்பிடுங்க, ஒரு குறை இருக்காது. அங்கே சொல்கிறாரு, அவர்கள் பாருங்கள், உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் அடிக்கடி சொல்லுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, உம்முடைய பெரிய தயவினால் நான் செல்வமாக வாழ்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய பெரிய தயவு என்னை செல்வமாய் வாழ செய்கிறது. திரும்ப திரும்ப பேசுங்க, இதை உள்ள விதைங்க, உள்ள திரும்ப 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 வசனத்தை விதைச்சிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. தேவை வருது, பண தேவை வருது, அது வருது, இது வருது, இந்த வசனம்லாம் குறித்து வச்சுக்கோங்க. எழுதிட்டு போய் நல்ல கோடை போட்டு வச்சுக்கிட்டு வாசித்து திரும்ப 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 சொல்லுங்க, பேசுங்க. பேசி என் தேவன் என்னை என்னது உம்முடைய புசித்து திருப்தியாகி உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள் போட்டிருக்கு. அது என் வாழ்க்கையிலே ஆண்டவரே நிறைவேற்றினபடியால் நமக்கு ஸ்தோத்திரம்.
அப்படின்னு சொல்லி திரும்ப 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இந்த வேலைகளோட நம்முடைய ஜனங்கள் மேலே மீண்டுமாக இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா சிறுமைப்பட்ட நாட்களும் அது ஒளிந்து முடிந்து போனபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாட்களை வெற்றியான நாட்களை, ஆசீர்வாதமான நாட்களை, செழிப்பான நாட்களை ஆண்டவரே நம்முடைய ஜனங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனைகள் தீர்ந்தது என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த நாட்களை கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்களுக்காய் வருகிறோம். கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்திலே ஒன்றுமில்லாமல் ஒளிந்து போனபடியால் உம்மை துதிக்கிறோம். ஆமாண்டவரே, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு சொன்னீரே. ஆண்டவரே, பிள்ளைகளை அப்படியாக மாற்றுவீராக. அநேக மக்களுடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய ஜனங்களை உயர்த்தி நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதியும். பலவிதமான கண்ணீரோடு தேவைகளுக்காய், சில மனுஷர்களுக்காய் பயந்து தேவைகளுக்காக சில கலக்கங்களோடு இருக்கிற மக்களுக்காய் வருகிறோம். அவருடைய எல்லா தேவையிலையும் நீ சந்தித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்படி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.